வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீனிவாசன் திருச்சி. ஸோ இன்றைக்கி வந்து நம்முடைய டிஆர்சி 2.0ல் பாலிகன் பிளாக் செயினில் எப்படி ஒரு வேலட் க்ரியேட் பண்ணுறது, டோக்கன் பாக்கெட்டில் எப்படி ஒரு வேலட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் போங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டு டோக்கன் பாக்கெட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் டோக்கன் பாக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டோக்கன் பாக்கெட் அப்படிங்கிறத கொடுங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால ஓப்பன் வருது, அல்லது இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பிளாக் செயின் கேட்கும். ஸோ பிளாக் செயின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஆல்ரெடி நீங்கள் டோக்கன் பாக்கெட் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல 3 கோடு மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பிளாக் செயின் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பாலிகான் அப்படிங்கிற பிளாக் செயின். ஸோ அந்த பாலிகான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாலிகான் அப்படிங்கிறது இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பாலிகான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து 2 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஒன்று வந்து க்ரியேட் வேலட் அப்படிங்கிறது காமிக்கும், இன்னொன்று வந்து இம்போர்ட் வேலட் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ நீங்கள் இதுவரையும் வேலட் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா க்ரியேட் வேலட் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ட்ரஸ்ட் வேலட்டில் அல்லது வேறு ஏதாவது வேலட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க, அந்த சீட்ஸே நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா இம்போர்ட் வேலட் அப்படின்னு கொடுங்க. இம்போர்ட் வேலட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த சீட்ஸு காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ அங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்ரெட் ரெக்கவரி பேஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன். இங்கே வந்து அந்த சீட்ஸை பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த பழைய வேலட் வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம புதுசாக ஒரு வேலட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா க்ரியேட் வேலட் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து க்ரியேட் வேலட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வேலட்டோட நேம் கேட்கும். ஸோ உங்களோட நேம் அப்படிங்கிறது கொடுங்க. இப்போ நான் வந்து என்னோடய நேம், இது வந்து நான் டெஸ்டிங்காக பண்ணுறதுனால என்னோடய நேம் நான் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சிம்பிள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும், ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். இதெல்லாமே கலந்து மினிமம் 8 கேரக்டர்ஸ் 8 டிஜிட்டில் இருக்கணும். 8க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். நம்ம வந்து டெஸ்டிங்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ திரும்ப ரிப்பீட் பாஸ்வேர்ட் கொடுங்க. ஹிண்ட்ஸுங்கிறதுல நம்ம வேணால் கொடுத்துக்கலாம், அப்படின்னா ரீட் அண்டு அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் வேலட் அப்படிங்கிறது வரும். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கொடுங்க. இங்கே வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும், அது எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து நிமானிக்ஸ் அப்படிங்கிறது இதாகும். இந்த 12 வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நீங்கள் பர்சனல் டைரியில் கண்டிப்பாக எழுதி வைங்க. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்கேஸ் நம்ம ஒரு ஃபோன் மாற்றுறோம் அல்லது டெலீட் ஆகிடுச்சு, நமக்கு தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சுனாக்கா நம்ம திரும்ப அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த 12 வேர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நான் பர்சனல் டைரியில் வீட்டில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு பர்சனல் டைரியில் கண்டிப்பாக எழுதி வைங்க. இது இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதோ அல்லது நம்ம வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணுறதோ அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. கண்டிப்பாக ஒரு பர்சனல் டைரியில் இதை வந்து நோட் பண்ணி வைங்க. ஸோ இது வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு 2-3 இடத்துல நீங்கள் வந்து எவ்வளோ பத்திரமா வைக்க முடியுமோ வச்சுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ இந்த கிரிப்டோ பொறுத்தவரையும் நம்ம டீசென்ட்ரலைசேஷன் ஒரு வேலட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த சீட்ஸ் இல்லை அப்படின்னாக்கா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ பத்திரமா நம்ம வைக்க முடியுமோ அது வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா பேக்கப் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா எழுதி வச்சுக்கோங்க. இந்த 12 வேர்ட்ஸ் வந்து மாறி இருக்கும். இங்கே வந்து முன்னாடி உள்ள ஆர்டர் படி கொடுக்கணும். ஸோ இந்த வேலட் வந்து நான் டெஸ்டிங்காக பண்ணுறேன். இந்த வீடியோ முடிஞ்சுன்னா இதை நான் டெலீட் பண்ணிடுவேன். இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. இந்த சீட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாக்கா ஸோ நம்முடைய கண்ட்ரோலில் நம்முடைய வேலட் இருக்காது. யார் வேணாலும் நம்முடைய அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்ளைனர் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே இந்த சீட்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ பழைய ஆர்டர் படி நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நீங்கள் பேக்கப் எடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஸோ இதை கரெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து வேலட் க்ரியேட் ஆகிடும் பாலிகானில்.
ஸோ இங்கே வந்து நம்ம அட்ரஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம வந்து டெலகிராம் சேனலில் நம்முடைய கேஎஸ்என் அட்ரஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். அந்த அட்ரஸை நீங்கள் எடுத்துக்கலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஆர்சி தமிழ்நாடு லீடர்ஸ் அப்படிங்கிற நம்முடைய காமன் டெலகிராம் சேனலில் இதோடைய அட்ரஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். எல்லா அப்டேட்ஸுமே இதில் வந்துட்டுருக்கோம். அதனால் இந்த குரூப்பில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து காமன் குரூப் தான். இதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னாக்கா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல நான் அந்த அட்ரஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறேன். லாஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னாக்கா டிஇ அப்படிங்கிறதுல முடியும். ஸோ டிஇ அப்படிங்கிறது கேஎஸ்என் பாலிகன் அட்ரஸ் அப்படிங்கிறது, அதாவது 0431 டிஇ அப்படிங்கிறது முடியும். இந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நம்முடைய டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ இங்கே எடுத்து இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளோட கேஎஸ்என்னை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சேர்ஸ் பட்டன் இருக்கும். இங்கே போய் அந்த அட்ரஸை காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல கேஎஸ்என் அப்படிங்கிறது வரும். லாஸ்ட்டில் வந்து 31 டிஇன்னு முடியும். இங்கே வந்து பக்கத்தில் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த இடத்துல இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்முடைய டோக்கன் அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்துடும். ஸோ நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கேஎஸ்என் அப்படிங்கிறது இங்கே எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே வந்து வேலெட் எப்படி நம்ம உருவாக்குறது, எப்படி நம்மளுடைய கிசானை கொண்டு வர்றது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி டிஆர்சி 2.0ல் ஐடி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. see you top.